என் பிள்ளைய நான் பார்க்கணுமா, என்னை உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. பாட்டி அழாதீங்க பாட்டி, நீங்க போய் மாமாவை பாருங்க. நில்லுங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? எந்த தைரியத்துல என் புருஷனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, என்னம்மா இது? எந்த நேரத்துல கூட நீ பாட்டிக்கிட்ட இப்படி பேசுவ? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? இத பாருடி, நீ எல்லாம் நீ கிளாஸ் எடுக்க வேண்டாம். என் புருஷனை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம என் கோவத்தை கலப்பாத. முதல்ல அவங்களை எங்க கிளம்ப சொல்லு. சாமுண்டீஸ்வரி, அம்மாடி, உனக்கு என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் நிறைய கோவம் இருக்கு. ஆனா என்னை என்ன வேணாலும் தண்டிச்சுக்கம்மா. என் புள்ள சாக பொழைக்க கிடக்குறா. என்ன அவனை கொஞ்சம் பார்க்க விடுமா. அவன் என்ன பார்த்தான்னா அவன் சரியாயிடுவாம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்க விடுமா. திரும்ப திரும்ப என் வாயை கிளறாதீங்க. மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க. அம்மா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. அப்பாவை பார்க்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அப்பாவோட அம்மா. அவங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லம்மா. முடியாத ரேவதி. என் குடும்பத்துல மறுபடியும் குழப்பத்தை உண்டாக்குதா இவங்க இங்க வந்திருக்காங்க. நீங்க முதல்ல இங்க போங்க. பாட்டி இங்க இருந்து போக மாட்டாங்கம்மா. ரேவதி, என்னம்மா கோவம் வருதா? நியாயப்படி நீங்க பண்ண காரியத்துக்கு நாங்க எல்லாரும் தான் உங்க மேல கோவப்படணும். யாரு என்னன்னு கூட விசாரிக்காம உங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க. நடக்க போறது தான் சொந்த பேத்தியோட கல்யாணம்னு தெரிஞ்சும் கூட பாட்டி அந்த மண்டபத்துக்கு வந்தாங்களா? இல்லல்ல. தேவதி, அவங்க பண்ண துரோகத்துக்கு எப்படி அவங்களால இந்த கல்யாணத்துக்கு வர முடியும்? அவங்களுக்கும் மனசாட்சி உறுத்தி இருக்கும்ல. போதும் சித்தி, மனசாட்சிய பத்தி என் பாட்டிக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேணாம். நல்லா கேளு ரேவதி. அம்மாக்கு நம்மள விட அவங்க கௌரவமும் ஈகோவும் தான் பெருசு.